அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக, சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க. அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். விஸ்வாசி ஆடி 30, இன்று வெள்ளிக்கிழமை, ஆங்கில வருடம் ஆகஸ்ட் 15, 2025. இன்று சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. இன்று சமநோக்கு நாள். அதே போல் இந்த ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை. அம்மனர்களையும் முருகப்பெருமானார்களையும் பெறவங்க இன்று கண்டிப்பாக சென்று உங்கள் வீட்டில் அருகில் இருக்கிற அம்மன் கோயிலில் உங்களுடைய கோரிக்கைகளை வைத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். கருத்தில் கொள்ளுங்கள். நட்சத்திரம் இன்று காலை 10:04 வரை அஸ்வினி, பின்பு பரணி. திதி இன்று அதிகாலை 3:46 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. யோகம் அமிர்த யோகம், சித்த யோகம். சந்திராசு நட்சத்திரம் அஸ்தம், சித்திரை. ராசி பார்த்தீங்கன்னா கன்னி, துலாம். சந்திராசை பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இன்று கன்னி ராசி, கன்னி லக்கணம், துலா ராசி, துலா லக்கணம் இன்று மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்க. போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்க. எக்காரத்தை கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு ஏற்பட்டுரும். அதே போல் இந்த தொலைதூர பயணங்கள் இன்று யாராவது மேற்கொண்டு விடுறது இருந்துச்சுன்னா மிகவும் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். ஏன்னா சந்திராசனம் எந்த விதத்தினாலும் ஒரு பாதிப்பை கொடுக்கும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நல்ல நேரம் காலை 9:15 10:15, மாலை 4:45 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 1:15, மாலை 6:30 7:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதியர்களுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். ராவு காலம் காலை 10:30 12, யமகண்டம் மாலை 3 to 4:30, குளிகை காலை 7:30 to 9. குளிகைன்னா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. அது தீவினை ஏற்படுத்தும். இந்த சூளம் மேற்கு. கோயிலுக்கு சென்றால் மேற்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கை ஏற்றணும். ஏன்னா இன்று மேற்கு தசநாதன் வழி நடத்துவதால் மேற்கு சைடு பார்த்து ஏற்றினா தான் உங்களுக்கு அனைத்து பலன்களும் கிடைக்கும். உங்கள் கோரிக்கையில் நிறைவேற்றப்படும். கருத்து கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.